மதுரை நகரை வந்தடைந்தார் கள்ளழகர். நாளை வைகையில் எழுந்தருளுகிறார். கண்டாங்கி பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதியான இன்று அதிகாலை மதுரை நகரை வந்தடைந்தார் கள்ளழகர். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று தேரோட்டமும் நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்க அழகர்மலை திருமாலிருஞ்சோலையிலிருந்து கள்ளழகர் ஏப்ரல் 29ஆம் தேதியான நேற்று மாலை 6:15 மணியளவில் தங்க பல்லக்கில் புறப்பட்டார். நேற்று மாலையில் அழகர்மலையிலிருந்து கள்ளழகர் புறப்பாடு நடைபெற்றதையொட்டி ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் நேரிக்கம்பு ஏந்தி கள்ளழகர் தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி முன்பு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை நடந்தன. கள்ளந்திரி, பொகைக்கரைப்பட்டி மற்றும் அப்பன் திருப்பதி ஜமீன்தார் மண்டபம், சுந்தரராஜன்பட்டி மரவன் மண்டபம் ஆகியவற்றில் கூடியிருந்த பக்தர்களுக்கு கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பினர். பொய்கைக்கரைப்பட்டி, கள்ளந்திரி, அப்பன் திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் மண்டபங்களில் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வெளிநடிகிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று அதிகாலை 2 மணியளவில் கடச்சினேந்தல் பகுதியில் எழுந்தருளிய கள்ளழகர் காலை 5:30 மணியளவில் 3 பாவடியில் பக்தர்களுக்கு எதிர்கொண்டு கள்ளழகரை வரவேற்கும் எதிர்சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை நகரை வந்தடைந்த கள்ளழகருக்கு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அதன் பிறகு புதூர் மாரியம்மன் திருக்கோவில், ரிசர்வ் லைன் மாரியம்மன் திருக்கோவில், அவுட்போஸ்ட் மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் அம்பலக்காரர் மண்டபம் ஆகியவற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இன்றிரவு 8:30 மணிக்கு தல்லாகுளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலுக்கு வருகை தரும் கள்ளழகர் தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவல்லிபுத்தூர் சூடி கொடுத்த நாச்சியார் அருள்மிகு ஆண்டாளுடைய திருமாலையை அணிந்து கொள்கின்றார்.